அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் தமிழர் மருத்துவம், அதாவது உரைநடை உலகம் பகுதியில் தமிழர் மருத்துவம் அப்படின்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இயல் 3 பார்த்திங்கன்னா உடலை ஓம்புமின் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்திங்கன்னா நோயும் மருந்தும் அப்படின்ற கவிதை பேழையை பார்த்தோம். நோயினா என்ன, அதற்கான மருந்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் வருது அப்படின்னா அந்த நோய் வராமல் தடுப்பதற்காக வருவதற்கு முன்னாடியே நம்மளுடைய தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத வருமுன் காப்போம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். சரிங்களா? இது இரண்டுமே கவிதை பேழை. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு உரைநடை உலகம். சரிங்களா? பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள், அதாவது பள்ளி மாணவர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது மருத்துவர் கு. சிவராமன் அப்படின்ற அவங்கள சந்திக்கிறாங்க. சரிங்களா? அந்த சந்திக்கக்கூடிய மருத்துவரை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன வினாக்கள் கேட்குறாங்க, அந்த வினாக்களுக்கு மருத்துவர் எப்படியெல்லாம் பதிலளிக்கிறாரு. தற்போது ஆங்கில மருத்துவம், யுனானி மருத்துவம், சித்த மருத்துவம் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய மருத்துவ முறை எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக அவர் ஒவ்வொரு மாணவர்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் அவர் தெளிவாக பதிலளிக்கிறார். சரிங்களா? அந்த பதிலை எல்லாம் தொகுத்து தான் நமக்கு ஒரு பாடப்பகுதியாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? வாங்க பாடப்பகுதிக்கு முன்னாடி போகும் பொழுது நுழையும் முன் அப்படின்றத பார்ப்போம். நுழையும் முன் பகுதியில் ஒரு திருக்குறள் கொடுத்து அந்த திருக்குறளுக்கான தெளிவுரையை கொடுத்துருக்காங்க. பாருங்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் என்றார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே, அருந்தும் அப்படின்னா சாப்பிட்ற உணவே, அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து தான், சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் அருமருந்து அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கினர். அவங்க உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளை பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கினர். அதாவது அக்காலத்திலேயே மருத்துவம் தமிழர்கள் இயற்கை முறையான மருத்துவ முறைகளை கையாண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். இந்த உலகத்தில் நிறைய மருத்துவ முறைகள் வந்துவிட்டன. இருந்தாலும் தமக்கென நம்மளுடைய மரபு சார்ந்த மருத்துவ முறைகள் இதுதான் அப்படின்னு உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவரிடம் உரையாடி அறிவோம். அதாவது நம்ம மாணவர்கள் எல்லாமே மருத்துவர்கிட்ட போய் வினாக்கள் கேட்குறாங்க. அந்த வினாக்களுக்கான விடைகளை அவர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாரு. சரிங்களா? மாணவர்கள் சிலர் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களை சந்திக்கின்றனர். மாணவர் கேட்குறாரு, வணக்கம் ஐயா. மாணவர்கள் எல்லாமே வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம், வாருங்கள் குழந்தைகளே அப்படின்னு சொல்லி இனிமையாக அவரும் வரவேற்கிறார். பாருங்கள், முதல்ல எந்த மாணவி கேட்குறானா, இலக்கியா அப்படின்ற மாணவி தான் தன்னுடைய முதல் கேள்வியை தொடங்குறா. பாருங்கள். எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம். யார்? இலக்கியா சொல்கிறா. எங்களோட பள்ளியில் ஆண்டு மலர், அதாவது பள்ளி ஆண்டு விழா, ஆண்டு மலர் வெளியிடுவாங்க இல்லையா, அப்பொழுது எங்களோட தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை தொகுப்பு ஒன்று நாங்கள் வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல்னா பேட்டியிடுவோம். உங்ககிட்ட அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நல்ல முயற்சி. எனக்கு தெரிந்த விவரங்களை விரிவாக கூறுகிறேன், கேளுங்கள். சிவராமன் சொல்கிறாரு, நல்ல முயற்சி தான், எனக்கு தெரிஞ்ச விவரங்களை எல்லாமே விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த பாருங்கள். இலக்கியா திரும்பவும் கேட்குறா, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா அப்படின்னு கேட்குறா. அவர் ஆரம்பிக்கிறாரு. தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோதே இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் மனிதனுக்கு ஒரு நோய் வந்தது அப்படின்னா
தாவரங்களை கொண்டோம். இயற்கையாக வளர்ந்த தாவரங்கள்லாம் என்னென்ன சொல்லுவோம்? செடி கொடி இலைகள் தலைகள் இதெல்லாம் இருக்கிறதுலே அந்த தாவரங்களையும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். இப்போ சாதாரணமாக இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துளசி இலை, மஞ்சள் இதெல்லாம் அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? தூதுவளை இலை இதை எல்லாமே வச்சு என்ன பண்ண ரசம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடும் பொழுது 1 நாள் 2 நாள் சாப்பிடும் பொழுது தானாகவே அந்த சளியானது உடம்பிலிருந்து வெளியேறிவிடும். சரிங்களா? அந்த மாதிரி இயற்கை பொருள்களை கொண்டு தான் தன்னுடைய நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். தாவரங்களுடைய வேரை இப்போ நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல் பட்டை, சரிங்களா, அதனுடைய இலைகள், பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது. இப்படி தான் மருத்துவத்திற்கும் மனிதர்களுக்கும் தொடர்பானதே தொடங்கியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த படத்தில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய், பாருங்கள் நிறையா மலை நெல்லிக்காய் நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே அதில் என்னென்னா நம்ம எல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு தான் எதாக இருந்தாலும் அரைப்போம். அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மரச்செக்குன்னா அங்கே பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் இருக்குது இல்லைங்களா, அதில் நுணுக்கி அதை தான் நமக்கு அவங்க மருத்துவ பொருளாக இப்போ அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? சரி, வாங்க அடுத்த செழியன் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். செழியன்: அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? அப்போ அவன் செழியன் கேட்குறான், அப்போனா பழந்தமிழர்களும் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? உடனே சொல்கிறார், ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமின்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. அதாவது என்னென்னா, மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவையும் உடலை பலப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். மூலிகை மருத்துவம், சரியா, மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு அதன் மூலமாக மருத்துவம் செய்கிறது. அப்புறம் அறுவை மருத்துவம், சரிங்களா, காலில் ஏதாவது முள்ளு குத்தி இருந்து அது ரொம்ப நாள் இருந்தால் அதை அறுவை சிகிச்சை பண்ணி அதை எடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மருந்தில்லா மருத்துவம், மருந்தில்லாத மக்கு பஞ்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்த பாருங்கள், உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளும். யோகம்னா யோகா, சரிங்களா, நம்ம தினமும் காலையில் எழுந்து யோகா செய்கிறோம் இல்லைங்களா, அந்த யோக கலைகளையும் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து மேகலை கேட்குறா. மேகலை என்னென்னா, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இவ்வளோ நிறைய மருத்துவ முறைகள் இருக்கே, ஆனால் இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு பாருங்கள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும், தமிழருடைய நிலம் பார்த்திங்கன்னா நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. அவங்க வாழக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லி கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டுக்கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது. சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்மளுடைய தமிழனுடைய நிலப்பகுதியானது நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. சரிங்களா?
அதாவது இந்த தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு உதாரணம் என்னென்னா, அதாவது ஊரில் எல்லாம் பண்டிகை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப தூரம் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்ல மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஊரினுடைய நுழைவாயிலே பார்த்திங்கன்னா தோரணங்கள், அதாவது வேப்பிலை மாவிலை தோரணங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படி தோரணங்கள் கட்டியிருந்தால் அந்த ஊர் எல்லாமே மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வேப்பிலை மாவிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோய் கிருமிகளை நமக்கு வந்து தாக்கினாலும் அதை வந்து நம்மளை வெளியேற்றுவது. சரிங்களா? அதனால தான் எந்த ஒரு பண்டிகைக்கும் எந்த ஒரு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விசேஷங்களுக்கும் பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் வீட்டில் கட்டுவோம். சரிங்களா? அது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. சரிங்களா? அதே போல் தான் வேப்பிலை. சரிங்களா? இந்த மாதிரி தமிழர்கள் வந்து பண்பாடுகளால் நிறைந்த தத்துவங்கள் அடங்கியே நிறைந்த பகுதி தான் நம்மளுடைய தமிழருடைய நிலப்பகுதி. சரிங்களா? இது எல்லாமே போய் ஒரு காலத்தில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை வந்து உருவாக்கின. ஐம்பூதங்கள்லாம் என்னென்ன? நிலம், நீர், காற்று, தீ, வானம். சரிங்களா? இப்போ வீட்டு எல்லாருமே நம்ம வீடுலாம் வாஸ்து முறைப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வாஸ்து முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஈசான்ய மூலையை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா காலி நிலங்களாக விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அந்த ஈசானிய மூலை பகுதியானது அந்த கிழக்கு பகுதியிலிருந்து, அதாவது கிழக்கிற்கும் வடக்கிற்கும் நடுவில் உள்ள பகுதி, அதாவது வடகிழக்கு பகுதியை தான் ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். அப்போ சூரியனானது என்ன பண்ணும் அப்படின்னா கிழக்கு பகுதியில் ஒளிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய சூரிய ஒளியானது அந்த ஈசானிய மூலையில் படும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். சரிங்களா? அதற்காக தான் அந்த இடங்களை காலியாக வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது அதை பிரித்து பார்க்கும்போது அவங்களுடைய மருத்துவ கலைகளை பிரித்து பார்க்கும்போது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாரி கேட்குறாரு. பாரி என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். பாரி உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறைக்கு பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? இவ்வளோ உயர்வாக நீங்கள் தமிழர் மருத்துவ முறையை பற்றி சொல்லியிருக்கீங்க, ஆனால் இந்த மருத்துவ முறையானது பின்தங்கி போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, நிறைய காரணங்களை சொல்லலாம். அவர் சொல்கிறார், நிறைய காரணங்களை சொல்லலாம். நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. அதாவது பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டு மக்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப படையெடுத்தாங்க. அப்போ அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடன் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. சைவம், அதாவது சைவம் வைணவம் அப்படின்னா இரு பிரிவுகள் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய கூறுகள்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. இறுதியில் ஆங்கிலேயர் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய நவீன அறிவியல் பார்வை என்னது? நம்மக்கிட்ட தாக்கத்தை. இதற்கு காரணம் என்னென்னா, நம்மளாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து கருப்பாக இருக்கக்கூடிய மிளகு, இந்த மிளகுலாம் நம்ம நாட்டில் உருவாக்கக்கூடிய பொருள். இதனுடைய சாப்பிடும் பொழுது நமக்கு காரத்தன்மை அதிகம் இருக்காது, ஆனால் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆனால் இதே ஆங்கிலேயர்கள் இந்த மிளகை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ உடலுக்கு நல்ல பொருள்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகை அப்படியே கொண்டு போய் அவன் நாட்டில் இது பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் எதை இறக்குமதி பண்ணிட்டான் அப்படின்னா மிளகாய். நம்ம இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாய் வந்து நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருளே கிடையாது, இது ஆங்கிலேயர் நாட்டில் விளையக்கூடியது. இந்த மிளகுக்கு பதிலாக அவன் அந்த மிளகாயை கொண்டு வந்து இங்கே நமக்கு விதிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த பாருங்கள், சித்த மருத்துவம் என்பது மரபொழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாகவும் மாறிப்போனது. இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம்லாம் கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா கிராமத்தில் செய்யக்கூடிய மருத்துவமாக மாறிப்போச்சு. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. நவீன மருத்துவத்தில் துரிதமாக ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள தீர்வுகள் வந்து பெரும் வரவேற்பை
பெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் காரணம், நம்ம பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுப் பொருட்களே நம்மளுடைய உணவே நமக்கு மருந்தாக தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே நமக்கு மருந்து கிடையாது, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மருந்துகளாக உடலில் மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்த பாருங்கள், மேகலை கேட்குறாங்க. மேகலை என்ன கேள்வி கேட்குறாங்க? தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே. அவங்க கேட்குறாங்க, தமிழர் மருத்துவம் முதல்ல ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப குறைஞ்சி போன மாதிரி இருந்தது, இப்போ திரும்பவும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி அடைந்து வருவது மாதிரி தோன்றுதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு சிவராமன், ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்று மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். இப்போ யாருக்கு பாரு, எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிறந்த 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை இருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி நிலையானது மாறிப்போச்சு. இப்போ இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதாது. இதை தீர்ப்பதற்கான ரசாயனம் அப்படின்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மருந்துகள் போதாது. கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். கூடவே இது கூட என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவே வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இதுவுமே கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். இதை நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. உணவுனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்திங்கன்னா மாற்றங்களை கொண்டு வருது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி நிறைய திணை அரிசி சாதம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெல்லில் உருவாக்கப்படக்கூடிய அரிசி சாதம் மட்டும்தான். நம்ம அரிசி சாதம் மாரி போனால் நம்ம என்ன பண்ண, நூடுல்ஸு, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? அதாவது இது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக மாறி போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. காலையில் எழுந்து என்ன பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் விடியற் காலையிலேயே எழுந்திரிச்சு என்ன பண்ணோம், யோகா செய்யணும். அதாவது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னா யோகா பயிற்சி. அடுத்து பாருங்கள், தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் மிகச்சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. தொற்று நோயினாவே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரிங்களா? தற்போது உலகையே அலசி கொண்டு இருக்கும் கோவிட்-19, அதாவது கொரோனா தொற்று இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி தொற்று நோய்களுக்கு ஒரு சிறந்த மாற்றாக தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுது வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி சித்த மருத்துவம் தமிழருடைய மருத்துவ முறைகளில் மீண்டும் என்ன பண்ண, புத்துயிர் பெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், இலக்கியா. சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா? சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டும்தான் மருந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்றனர் சித்தர்கள். எப்படி சொல்லியிருக்காங்க? வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்றனர் சித்தர்கள். வேர் தழையால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கார்கள். உலோகங்கள் அப்படின்னா என்னென்னா, செம்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம். அதில் என்னென்னா, செம்பு பாத்திரத்திலலாம் தண்ணி வச்சு குடித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள். அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பயன்படுத்தினாங்களோ அதே போல் தாது பொருட்களையும் பார்த்தாங்க.
அடுத்து பாருங்கள், அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. அதை மருத்துவமாக மாற்றக்கூடிய தன்மை எதில் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதாவது செம்பு குடத்துல எல்லாம் தண்ணி வச்சு நம்ம குடிக்கணும். அதே போல் மண் பானைகளில் இருக்கு இல்லைங்களா, மண் பானையில் தண்ணி வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாருங்க என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா? எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குண்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ முறை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார். எவ்வளோ கிலோ? 60 கிலோ. இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வில் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன மாதிரி எண்ணப்போக்கு உடையவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க வாழக்கூடிய பகுதி, அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான சமூக சிக்கலில் இருந்தாங்க, அடுத்து என்ன மாதிரியான எண்ணப்போக்கு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய உணவு முறைகள் என்ன, அவருடைய மரபு வழியானது எப்படிப்பட்டது, இது எல்லாமே ஆராய்ந்து தான் சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது. அந்த வகையில் தமிழர் மருத்துவமானது தனித்துவம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலக்கியா கேட்குறாங்க பாருங்கள். மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா. மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி கூறுங்கள் ஐயா. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். எந்த மருந்தை சாப்பிட்டாலும் அதற்கு விளைவு இருக்கும். அது நோய் தீந்துரும், ஆனால் அதாவது நமக்கு நோயானது நல்லாயிடும். ஆனால் பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் வந்துடும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகளே கிடையாது. தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகளே கிடையாது. அதற்கு காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது. மருந்து அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவில் மட்டும்தான் இருக்குது. காலையில் இந்த மாதிரி சாப்பிட்ணும், மதியம் இந்த மாதிரி சாப்பிட்ணும், மாலையில் இந்த மாதிரி சாப்பிட்ணும், இரவு நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு உணவினுடைய நீட்சியாக தான் இருக்கிறது. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறது? ஒரு கவளம் அப்படின்னா ஒரு உருண்டை, அதாவது நம்ம கையில் ஒரு உருண்டை சுழற்றுறோம் இல்லையா, அது ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதாவது நம்ம ஒரு கை சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா அதே போல தான் சித்த மருத்துவத்தினோட லேகியம் அப்படின்னா என்னென்னா, நம்ம சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்தில் சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, காய்ச்சல் சிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி லேகியம். சூரணம் அப்படின்னா என்ன? மாத்திரைகள், அதுதான் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல் சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவது கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு எப்போவுமே நமக்கு பக்க விளைவை ஏற்படுத்தாது. அதாவது அதிமீதமாக சாப்பிட்டுட்டா கண்டிப்பாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் சரியான அளவு உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவை ஏற்படுத்தாது. இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மருந்து கொடுத்தா இந்த மாதிரி பக்க விளைவு வரும் அப்படின்னா அந்த பக்க விளைவு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அதோட சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா செலியன் என்ன சொல்கிறாரு? தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள்? தமிழருடைய மருத்துவத்தினுடைய சிறப்பு என்று எதை சொல்வீர்கள்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. சரிங்களா? இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. இந்த மருத்துவத்தோட மூலக்கூறுகள் நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை எப்பவுமே என்ன பண்ணாது? சிதைக்காது. சரிங்களா? மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான
நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. நம்மளுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான சிகிச்சை முறைகளை மட்டும் கிடையாது, மீண்டும் அது வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக ஆக்குகிறது. சரியா? நோயை மட்டும் இல்லாமல் அந்த நோயினுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு நோய் இல்லாத காரணிகளாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லி மனிதராக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இது என்ன அப்படின்னா, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புன்னா, இப்போ ஆங்கில மருத்துவத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் பார்த்த பிறகு பார்த்த பிறகு அந்த மருந்து பாட்டில்கள், அதனுடைய ஊசிகள், அதனுடைய டியூப்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழலை சிதைச்சிரும். கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது மற்ற இடங்களில் பாதிப்பை அதிகமாக்கும். ஆனால் இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது மாணவர்களே, இந்த தமிழர் மருத்துவம் பாடப்பகுதியானது இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இது வரைக்கும் போதும். சரிங்களா? இந்த வகுப்பில் இது வரைக்கும் போதும். இனி இந்த நோய் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன, அதாவது இந்த நோயெல்லாம் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா, அப்புறம் உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியா, அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. மீண்டும் அதை அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். சரிங்களா? உங்களுக்கான வீட்டு பாடம் என்னவென்றால், அதாவது இந்த பாடப்பகுதியை நல்லா தெளிவாக நீங்கள் ஒரு முறை நிறைவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அடுத்த ஒரு காணொளியில் உங்களுக்கு இந்த பாடத்திற்கான முழுமையான வீட்டு பாடமாக உங்களுக்கு சொல்லப்படும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களுடைய தமிழாசிரியை. நன்றி.